உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். தேசத்திலே நீங்கள் வெட்கம் அனுபவித்த ஜனங்கள் முன்னிலையில உங்களை அவமானப்படுத்தின எல்லா சத்துருக்களும் விரோதிகளுக்கு முன்னிலையில கர்த்தர் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியாய் பலன் கொடுப்பாருங்க. 20 வருஷங்க யாக்கோபு லாபானுடைய ஆடுகளை மேய்த்தார். ஆனால் நிந்தையும் அவமானத்தையும் தீங்கை அனுபவிச்சாங்க. லாபானு கிட்ட அப்படிதான் சொல்றாரு, 20 வருஷமா என்னுடைய ஆடுகளுக்காக நான் என்ன செஞ்சேன், உமக்கு கணக்கு கொடுத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட வேதனை அனுபவிச்சாருங்க. தன் தாயின் தகப்பனை விட்டு தனியாய் வந்து தன் மாமனிடத்தில் 20 வருஷம் வேதனைகள் அனுபவித்த யாக்கோபு கர்த்தரோட வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலனை கர்த்தர் கொடுத்தாருங்க. தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விட்டு விலகின யோபு எல்லாவற்றையும் இழந்து போனாருங்க. எல்லாவற்றையும் இழந்து போன யோபு உத்தமத்தில் உறுதியா நிற்கிறாரு. மனைவி சாட்சி, தேவன் சாட்சி, உறவுகள் சாட்சி, நண்பர்கள் சாட்சிங்க. எல்லாருக்கும் முன்பாக எல்லாம் முடிந்து போன நிலையிலும் உத்தமத்திலே, பரிசுத்தத்திலே, நீதியிலே உறுதியாய் நின்ற யோபுங்க. வேதம் சொல்லுகிறது 42:1 நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். அவன் நிந்தை அவமானத்தை மாற்றினார். அவருடைய வெட்கத்தை மாற்றினாருங்க. மாற்றின தேவன் முன்னிலைமை விட பின்னிலைமை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். தேசத்திலே சுதந்திரத்தை கொடுத்தாருங்க. இழந்ததெல்லாம் மறுபடியும் கிடைக்கப்பட்டது, மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது. மறுபடியும் இழந்த பிள்ளைகள், இழந்த ஆசீர்வாதங்கள், இழந்த அபிஷேகம் எல்லாம் மறுபடியும் வருதுங்க. யோபு தன் பிள்ளைகளுக்கு தேசத்திலே சுதந்திரத்தை கொடுத்தாருங்க. நீங்கள் வெட்கப்பட்ட தேசத்திலே, நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து சிறப்பாய் உயர்த்துவாருங்க. நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல உங்கள் ஊழியம் சிறப்பாக முடியுங்க. நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல உங்கள் வேலையில ஒரு சிறப்பான அந்தஸ்தை இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்து உயர்த்துவாருங்க. கர்த்தர் அப்படி செய்வாருங்க. என் ஜனங்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போகல, கர்த்தர் நிச்சயம் செய்வாருங்க. தேசத்துல இரட்டிப்பான சுதந்திரத்தை கர்த்தர் கொடுப்பாருங்க. நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பாருங்க. யாருக்கு தெரியுமா? கர்த்தருடைய ஆவினால் நிரப்பப்படுகிறவர்கள், தேவனுடைய அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொள்கிறவர்கள், அதே போல தேவனுடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்கள், சிறுமைப்பட்டு கிடக்கிற, பாதிக்கப்பட்டு கிடக்கிற, விடுதலை இல்லாமல் கிடக்கிற, பிசாசின் பிடியில் இருக்கிற, அந்தகாரத்தில் இருக்கிற, சாம்பல்ல கிடக்கிற, பாழாய் கிடக்கிற ஜனங்களை நீ ரட்சிப்பாயானால் உன் தேசத்துல உனக்கு இரட்டிப்பான சுதந்திரங்க. ஏன்னா இந்த உலகத்துல ஜனங்கள் இன்றைக்கு கெட்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் தேசத்தை அழித்து கொண்டிருக்கிறது. உலகத்து ஜனங்கள் எதையோ ஒன்று தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். புதுதாக தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலத்தில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் உங்களை கொண்டு மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரு. இந்த பூமியில கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தில் நிலைநாட்ட விரும்புகிறாரு. கர்த்தர் பாழான ஸ்தலங்களை கர்த்தர் புதிதாய் கட்ட விரும்புகிறாங்க. பிசாசினாலே, வியாதினாலே, மரணத்தினாலே, இப்படி பலவிதமான சோதனையினாலே, பலவீனத்தினாலே, வியாதினாலே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் விடுவிக்கும்படிக்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை ஆசாரியர்களாக, பணிவிடைக்காரர்களாக, தேவனுடைய சிஷ்யர்களாக, தேவனுடைய நண்பர்களாக, தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறாருங்க. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தெபோரால் எழும்பும் அளவும் பட்டணங்கள் பாழாய் கிடந்தது. அவர்கள் எழும்பும் பொழுது எழுப்புதல் வந்ததுங்க. எழும்பும் பொழுது தேசம் ரட்சிக்கப்பட்டது. அவர்கள் எழும்பும் பொழுது சீராக்கப்பட்டது தேசம். அவர்கள் எழும்பும் பொழுது தேசத்துல ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய வெற்றி வந்ததுங்க. எத்தனை ஆண்டுகள் தோல்விகள் முறியடிக்கப்பட்டது, நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டதுங்க. கர்த்தர் பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். நீங்க எழும்புங்க, நீங்க எழும்புங்க, நீங்க எழும்பி
புதிய எழுப்புதலை கொண்டு வாங்க. தேசத்துல புதிய மாற்றத்தை கொண்டு வாங்க. ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறதற்காக ஒரு புதிய திட்டங்களை, புதிய முயற்சிகளை நீங்க செய்யுங்க. இந்த தேசத்தை புதிய சிருஷ்டியாக, புதிய சாயலாக, தேவ சாயலாக மாற்றுகிறதற்காக நீங்கள் எழும்புங்க. இந்த தேசத்தை மறுபடியும் உருவாக்குவோம். இந்த தேசத்தை இயேசுவின் பக்கம் திருப்புவோம். இந்த தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாகுவோம். இந்த தேசத்துல விழுந்து போன பாழாய் கிடக்கிற ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே, அதாவது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வருகிறதற்கு நீங்கள் எழும்பி நாளுக்கு நாள் சபையை விருத்தியடை செய்யுங்க. நாளுக்கு நாள் சபையை கட்டி எழுப்புங்க. நாளுக்கு நாள் சபையை பரிசுத்தப்படுத்துங்க. நாளுக்கு நாள் சபையில நீதியை நிலைநாட்டுங்க. நாளுக்கு நாள் சபையில ஜபத்தில, வேத வாசிப்புல பெருக செய்யுங்க. நாளுக்கு நாள் சபையை உத்தமத்தில் நிறுத்துங்க. அவருடைய வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்துங்க. எபிரேயர் 10:34 சொல்லப்படுகிறது, நான் கட்டப்பட்டிருக்க நீர் எங்களை குறித்து பரிதபித்ததும் இன்றி பரலோகத்தில் அதிக மேன்மை நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். பரலோகத்தில் மேன்மையான சுதந்திரம் நமக்கு இருக்குங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காய் வாழுகிறவர்களுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களுக்கு, ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்கிறவர்களுக்கு, ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு, தேவனுடைய ஊழியத்தை பரிசுத்தமாய் உண்மையாய் சத்தியத்தின்படி செய்கிறவர்களுக்கு மேன்மையான சுதந்திரத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். பரலோகத்தில் நமக்கு மேன்மையான சுதந்திரம் இருக்குங்க. சிறப்பான சுதந்திரம், அபிஷேகத்தினால் நிறைந்த சுதந்திரம் இப்பொழுது பரலோகத்தில் சுதந்திரம். 1 பேதுரு 1:4 சொல்லப்படுகிற, அவர் இயேசு கிறிஸ்துவின் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாதமாகிய சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு வருகிற உங்களுடைய அந்த சுதந்திரத்தை பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வந்து இந்த உலகத்தில் மரித்து அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்தை, நமக்கு ஜீவனுள்ள சுதந்திரத்தை நம்பிக்கையாக மறுபடியும் உயிரோடு எழுப்பி கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? கடைசி நாளிலே அவர் வெளிப்பட போகிறார். அவருடைய வெளிப்பட போகிற போரினாலே நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்கு, நம்மை ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படிக்கு, விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படிக்கு, தேவனுடைய அபிஷேகத்தின் பலனை காத்துக்கொண்டு அவருடைய சுதந்திரத்தின் மேன்மையான பரலோக சுதந்திரத்தை நீங்கள் நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பியிருக்கிறாருங்க. கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை, இன்னும் சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின் சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவன் கொடுத்த அழைப்பை தெரிந்து கொள்ளுதலின் சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவன் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பின் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்காக மாத்திரங்க. தாவீது சொன்னார், என் பாத்திரத்தின் பங்கானவர். இயேசு கிறிஸ்துவுக்காக வாழுகிறதற்காக இந்த தேசத்துல நமக்கு ரட்சிப்பின் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஆவிக்குரிய நிலையில, பரிசுத்தத்துல, நீங்கள் உத்தமத்துல, உண்மையில உங்களை பாதுகாத்து நில்லுங்க. மேன்மையான சுதந்திரம் பரலோகத்தில் இருக்குங்க. சிறப்பான சுதந்திரம் இந்த பூமியில இருக்குங்க. ஆவிக்குரிய சுதந்திரம் நமக்கு இருக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகையில நாமும் அவருடைய சுதந்திரத்தை, மேன்மையான சுதந்திரத்தை நாம் அனுபவிப்போம். என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் பரலோகத்தின் சொந்தக்காரர்கள். பரலோக ராஜாவுடைய இயேசு கிறிஸ்துவுடைய சொத்துக்கள். நாம் சுதந்திரவாளிகள். நாம் அவருடைய வருகைக்காய் நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும். எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. அவருடைய வருகைக்காக உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வருகையிலே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவருக்காக நாம் காத்திருப்போம். என் அன்புக்குரியவர்களே, நம்மை ஆண்டவர் பிரியமா இருந்தபடினாலே நமக்கு சுதந்திரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சிறப்பான சுதந்திரம், ஆவிக்குரிய சுதந்திரம், மேன்மையான சுதந்திரம். உன் வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டிப்பான சுதந்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.